ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சு வந்தாச்சு. இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை, களவடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு லீவ் வந்து போட்டாச்சு. அசிதா வந்து தூங்கிட்டுருக்கா. இப்போ தான் வந்துட்டு பால் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையிலுக்கும் மதியானத்துக்கும் சேர்த்தே வந்துட்டு லஞ்ச் வந்து செஞ்சிடலாம், சாதமே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சமைக்கிறதுக்கு எதுக்கு வந்துட்டு குளிக்கணும், எதுக்கு வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி வரணும், அப்படிலாம் வந்துட்டு இல்லை. நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீட்டாக க்ளீனாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, மைண்டுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு தொடங்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பூஸ்ட்டு வந்து முடியும்னு பார்த்தா அந்தானே இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்படியும் இன்னும் 2 நாளையில் அந்த பூஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரூ இல்லாட்டி டீ வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கேன். டயட் இருக்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட கிரேவிங்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏதாவது சமைச்சிருவோம், டக்குன்னு வந்துட்டு சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு காஃபி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கு அரிசி வந்து எடுத்துகிட்ருக்கேன். தெரியாதனமாக அதை வந்துட்டு மூடி வச்சுட்டேன். டைட்டாக மூடி வச்சதும் போதும் பார்த்திங்க அப்படின்னா திறக்கவே வர மாட்டேங்குது. ஒரு பாடு மல்லு கட்டி தான் அதை வந்து திறந்தேன். ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் எப்போவுமே சமைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்நாடக பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைஸ் தான் வந்துட்டு நான் வந்து சமைக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி வயலில் விளைஞ்ச அரிசி ப்ளஸ் ரேஷன் அரிசி இதை தான் சாப்பிட்டு நம்ம வந்து வளர்ந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாமி வீட்டில் வந்துட்டு கர்நாடக பொன்னி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் போன மாதம் வாங்கினது இந்த பொன்னி ரைஸ் தான் வந்து வாங்கினேன். பார்த்திங்க அப்படின்னா வேகுது வெந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெந்தாலும் அந்த சாதம் வெந்த மாதிரியே வந்து தெரியல. அப்படியே முழிச்சபடியே மொச்சக்கொட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே வந்துட்டு இந்த ரைஸ் இருந்துச்சு. எப்படாவது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தான்னு வடித்து தள்ளிட்டு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு இந்த அரிசி வந்து தூக்கிட்டு வந்திருந்தேன். இது கர்நாடக பொன்னி. இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ வெரைட்டி ரைஸ் செய்கிறோம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியாணிக்குமே இந்த ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பிரியாணி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த ரைஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாட்டர்டே வந்துட்டு மீன் வந்து வாங்கியிருந்தேன், சீலா மீன். அந்த மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டிருந்தேன். காலையில் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணுன்னு நினச்சேன். சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, மீன் குழம்பு தானே வைக்கிறேன், மீனே வெளியில் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த மசாலா போட்ட மீனையும் வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே சைட் பை வந்து கட் பண்ணிட்டேன். சாதம் குயிக்காக வந்துட்டு வெந்துடும் இந்த கர்நாடக பொன்னி. அதையும் வந்து வடித்து விட்டுட்டு இப்போ நாகர்கோவில் ஸ்டைலில் வந்துட்டு மீன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 10லேருந்து 15 பூண்டு வந்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த நாகர்கோவில் மீன் குழம்பு வந்துட்டு எனக்கு சாப்பிடும் போலே கிரேவிங்ஸ் அதிகமாகிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கன்னியாகுமரி மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அவங்க எனி டைமும் மீனாக சாப்பிட்றாங்களா. அதை பார்த்தோன்னே எப்படிடா அது நல்லா அந்த மீனோட டேஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க சமைக்கிறது, அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக வாயிலிருந்து ஜொல்லு ஒடின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சரி நம்மளும் அந்த ஊர் ஸ்டைலில் வந்துட்டு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்து அதிலேருந்து தான் நான் வந்து இப்போ காப்பி அடித்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனை வந்து போட்டு இந்த மசாலாலாம் போட்டு கரைச்சி விட்டுட்டு கையிலே அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்ப வந்து கூட்டி விட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கிச்சனில் வந்துட்டு ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா அதை உடனே வந்து தொடச்சிடுவேன். அப்போ தான் அந்த கிச்சன் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீலா மீன் வந்துட்டு கொஞ்சம் மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தலை அதுக்கப்புறம் அந்த 1-2 துண்டு பீஸ் வந்து நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி மீன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நான் இதில் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு
கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அளவு நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி, ஒரு குட்டி தக்காளி, 3 தக்காளி கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம மீன் குழம்புக்கு பச்சை மிளகா அது வந்துட்டு கீறிட்டு நான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புளித்தண்ணி வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து இதில் வந்து சேர்த்து மொத்தமாக வந்து கரைச்சி விட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே வந்து கொதித்ததுக்கப்புறம் இதில் வேணும் அப்படின்னா முருங்கைக்காய், மாங்காய், வெண்டிக்காய்லாம் சில பேர் வந்து போடுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போட்டு நம்ம வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாளிப்பு இதில் வந்துட்டு கொடுக்கலாம். அவங்க வந்து பண்ணது தாளிப்பு இல்லாமல் வந்து பண்ணாங்க. நான் வந்துட்டு தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தேன். வெங்காயம் நிறைய வந்து உரிச்சிட்டேன். சரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதாவது ஒரு சைட் டிஷ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கையில் புடலங்காய் வந்துட்டு என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதனால் புடலங்காய் பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் எதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட கை பக்குவத்துக்கு அந்த மீன் குழம்பு வந்துட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். என்னோடய கை பக்குவத்துக்கு இன்றைக்கி ஒரு மாதிரியாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வந்துட்டு மீன் குழம்பு கூட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து பொரியல் வந்து பண்ணுறதுக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த புடலங்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டாகி அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு அதில் வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நான் வந்து ஊற வைக்கிறேன். இது எதுக்குன்னா புடலங்காயில் போடுறதுக்கு. புடலங்காய் பொரியல் வந்து பண்ணாலும் சரி, என்ன வெஜிடபிள் பொரியல் வந்து நீங்கள் செஞ்சாலும் ஒன்று துவரம்பருப்பு இல்லாட்டி பாசிப்பருப்பு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மாங்காய் வந்து மீன் குழம்புல வந்துட்டு சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்துட்டு இருந்துச்சு. நான் இதுக்காண்டியே வந்துட்டு மாங்காய் சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 மாங்காய், ஒரு மாங்காய் 10 ரூபா, 3 மாங்காய் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து திருப்பி அந்த மாங்காய் அங்கேயே மறந்து வச்சுட்டு திருப்பி போய் நான் வந்து எடுத்தேன் மறந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை வந்துட்டு பாதி தான் நான் வந்து கட் பண்ணி போட்டேன், நிறைய போடலை. போட்டுட்டு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணிட்டேன் இல்லையா, மீன் குழம்புக்கு போக மீதம் இருந்த சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்துட்டு புடலங்காய் பொரியலுக்கும், ஒன்று வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறதுக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தாளிப்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு, வெந்தயம், சோம்பு இது வந்துட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடுகு வெந்தயம் சேர்ப்பாங்க, சில பேர் வெந்தயம் மட்டும் சேர்ப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தாளிப்பு வந்து கொடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிடலாம். அதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை வந்துட்டு இல்லை, செடியில் வந்துட்டு அந்த இலை ஃபுல்லாக வந்து பூச்சி ஆயிடுச்சு. அதனால் கொழுந்து தான் இருந்துச்சுன்னு அஸ்விதா வந்து பறிச்சுட்டு வந்துருந்தா. இப்போ வெங்காயம் வந்து தாளித்து அது வந்து அதாவது மீன் குழம்புக்கு தாளிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே தூக்கி மீன் குழம்புல வந்து ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இறக்க வேண்டியதான். பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஊரில் வந்துட்டு மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே ஸ்டைலில் தான் அவங்களும் வைக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மீன் வந்துட்டு எப்போ பிடிச்சி எப்போ ஐஸில் போட்டு எப்போ நம்மள்ட்ட வருதுன்னு நம்மளுக்கே வந்துட்டு தெரியாது. அதனால் ஓரளவு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணிட்டோம். அப்புறம் மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து மீன் குழம்பு வந்துட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கடாய் வந்து போட்டுட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு அந்த கடாயில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு இருந்துச்சு. அந்த எண்ணெயில் வந்துட்டு மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்துட்டு எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா இதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த புடலங்காயை வந்து பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்து இதை வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு தண்ணி வந்துட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த துவரம்பருப்பை வந்துட்டு அந்த புடலங்காயோட சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தொளிச்சு விடணும். தொளிச்சு விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா
அந்த பொடலங்காயும் நல்லா வந்து குக் ஆயிரும். அதே மாதிரி அந்த பருப்பும் வந்துட்டு நல்லா வந்து குக் ஆயிரும். குக் ஆகும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப குழஞ்செல்லாம் வந்துட்டு அந்த பருப்பு வந்துட்டு வராது. நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொரியல் வந்து செஞ்சாலும் சரி வெஜிடபிள்ஸில் அந்த பொரியலோடு இந்த மாதிரி பருப்பு போட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து தண்ணி தெளித்து அதை வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு சீலா மீன் வந்து மசாலா வந்து போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெப்பர் வந்து அன்றைக்கி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு லெமன் வந்து சேர்த்துட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை வச்சுட்டேன். அதோட பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி வறுவலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து தோலோடு இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வெளியில் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அதில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ வந்துட்டு மீன் ஃப்ரையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு லஞ்ச் வேணும். சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ஃப்ரை, நாகர்கோவில் ஸ்டைலில் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். மீன் குழம்பு மாங்காய்லாம் போட்டு வந்து செஞ்சுருந்தேன். அதே மாதிரி பருப்பு போட்டு நான் வந்து பொடலங்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டில் அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிருங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக சூப்பராக வந்துட்டு இருக்குல்ல. அதாவது 2வது நாள் எப்படி இருக்குமோ அதே வந்துட்டு நாள் வந்துட்டு இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்துட்டு கிடைக்காது. அதுதான் வந்துட்டு பெரிய பெரிய டிசப்பாயிண்டட். எப்போ மீன் பிடிச்சி எப்போ ஐஸில் போட்டு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும். அவங்களாம் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லலாங்க. சூப்பராக எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிடைக்குது. வேணுங்கையில் வாங்கி நல்லா சூப்பராக வந்து குக் பண்ணி வந்து சமைக்கலாம். என்ன நம்மளாம் என்னத்தை சொல்கிறது. சரி, நம்மளுக்கு இதுதான் விதிச்சிருக்கிறதுனால கிடச்சதுக்கு இன்றைக்கி இந்த சாப்பாடு கிடச்சதுக்கு நன்றி அப்படின்னு கடல்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டியம்மா இருக்காங்கல்ல, சுபஸ்ரீ அம்மா வீட்டில் இருக்கா, அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தையில் வந்துட்டு இந்த தர்பூசணி வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு சைடு வந்துட்டு அடியாயிடுச்சு. எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்து கட் பண்ணேன். ஆனால் கிரேட் எஸ்கேப் நல்லபடியாக வந்துட்டு இருக்குது. அதனால் பாதியை வந்து கட் பண்ணி அதை 2 பீஸாக போட்டு ஒரு கவரில் போட்டு நான் வந்து சுபஸ்ரீக்கும் அம்மாவுக்கும் கொண்டு போகிறதுக்கு இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த ஒரு பழம் வந்துட்டு பாதி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டேன். வந்து நம்ம ஈவினிங் போல் சாப்பிட்டுக்கலாம் ஸ்விதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொடுத்துட்டு உடனே வந்துட்டோம். ஈவினிங் வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தோம். வெயில் ப்ளஸ் இங்கே வேறு அப்படியே பாத்திரம்லாம் போட்டு வச்சுட்டு போயாச்சு. ட்ரெஸ் எல்லாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே சோபாவில் கிடக்கு பார்த்திங்களா, அதை அப்படியே போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போயிட்டு வந்துட்டு இது எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டு வீட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற வேலைகள் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நானும் அஸ்விதாவும் வந்துட்டு கிளம்பிட்டோம். இதில் வேறு சும்மாவே கண்ணு தெரியாது, இதில் வேறு கண்ணாடியை வேறு போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு வண்டியை ஓட்டி ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. செம்ம வெயிலுங்க. அங்கே போய் பார்த்தா சுபஸ்ரீ வந்துட்டு அந்த ஒரு பந்தை வச்சுக்கிட்டு அதை போட்டு விளையாண்டுக்கிட்டு பத்தாவதுக்கு எங்கள் அம்மா கோழி குஞ்சு வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே கொண்டு வந்து இந்த போந்தா கோழி குஞ்சு வந்து விற்றுருப்பாங்க ஒருக்கு. அதில் 4 வாங்கி போட்டு அதில் வந்துட்டு இப்போ 3 தான் இருக்குது, 1 அவுட்டு. சங்கி, மங்கி, அதுக்கப்புறம் என்னமோ இதுக்கு பேர் வந்து வச்சுருக்க சுபஸ்ரீ. சங்கி, மங்கி, அதுக்கப்புறம் என்ன பிங்கி, இதன் பேர். அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்கா. அம்மா இது பேர் சங்கி, இது பேர் மங்கி, இது பேர் பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு என்ன பேருன்னு தெரியல, அது அவுட் ஆயிருச்சு. இது 3 தான் வந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன் வெயிலாக இருக்குது, பாவம் நிழலில் விடுங்க, பாவம் அது வேறு மயங்கி சுருண்டுறாம அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே அம்மா வச்சுருக்க ஒரு குட்டி குட்டி செடிகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே சும்மா வந்துட்டு எடுத்தேன். இங்கே வந்துட்டு வாழைக்கட்டை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சங்கன்று, தக்காளி கன்று, அது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துட்டு முளைச்சி வரும். காய்கறி நறுக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து இதில் தான் வந்து போடுவாங்க. அதில் 1-2 விதை விழுந்து அப்படியே வந்துட்டு முளைச்சிட்டு வர்றது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஜா கன்று வந்து வச்சுருக்காங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் படிக்கையில் ரோஜா கன்று வச்சு வளர்க்கணும்னு சொல்லி கடைசியில் இங்கே தான் நாங்கள் வந்து ரோஜா கன்று எப்போவுமே வந்து வச்சுருப்போம். அந்த ரோஜா வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பூக்கும். அதோட பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூவும் இருக்குது. செம்ம வெயில், அடேங்கப்பா. அப்புறம் அம்மா வந்துட்டு 2 மாம்பழம் வந்து கட் பண்ணாங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு என்னமோ டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. பிள்ளைங்க வந்து சாப்பிட்ட மாம்பழம் நல்லா இனிக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.